இந்த சிவனை எப்ப இறங்குவான் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு நல்ல வாசமா என்னமோ வீசுதா. என்றுமே இல்லாத ஒரு வாழ என்னடா வாசம்? வந்ததுல பாத்துட்டு இருங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. பாவி சண்டாளனாகப்பட்ட அந்த பத்மாசுரனை தந்திரமாக அவனை நான் மடிக்க வேண்டும். தந்திரமாக மடித்து விட்டு என் மைத்துனாகப்பட்டவர் அப்பையும் தந்தம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஓடும் பின்னே அவரை முன்னே விட்டு நான் பின்னே செல்ல வேண்டும். பின்னே ஆகப்பட்டது யாரு? சண்டாள பத்மாசுரனாகப்பட்டவர் பரந்தாமனை துரத்தி வரும் பொழுது அவன் பார்வையிலே இந்த அழகிய மோகினியாகப்பட்டவன் நான் பட்டால் என் மேலே போக போறேன். யாரு திறந்து வச்சிருக்காங்க? பார்த்த உடனே அப்படியே போக ஒரு பக்கம் வந்துருவா. எப்படியாவது கவலைப்படாத, நானும் சேர்த்து வர்றேன் ஐயா. அதனால மைத்தனோட குரல் ஓசை கேட்கறது நாம ஓடி பார்ப்போம். இது கனவா இல்லை நினைவா? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ நீங்க யாருங்க? ஐயோ பாக்க போயா மாடுதே. பெண்ணே, அழகுள்ள ரதியே, பெயர் தான் என்ன?
என் பெயரா? ஐயோ, உங்களை பார்க்கவே பயமா இருக்குது அம்மா. ஏன் பயப்படுற? ஐயோ, எனக்கு பயமா இருக்குதே. நான் படுத்தா தான் உனக்கு பயம் வரும். அதுக்குள்ள எப்படி பயம் படுத்தா அவருக்கு குச்சிட்டானா வருது? அப்பா கண்டு இதற்கு போதும் என்னால் பொறுக்க முடியாது. அழகில் நான் அவ்வளவு சீக்கிரம் பண்ணிக்கிட்டா நிறுத்தி விட்டேன். பார்க்க பயமா இருக்குது. இந்த பாலுலகில நான் யாரும் என்ன செய்வேன்? ஆண்டவா, ஒண்டி ஒருவனாக தன்னன் தனிமையா இருக்கும் பொழுது இந்த வனத்தினிலே யாரும் இல்லாத நேரத்திலே என்ன பெண்ணே பெண்ணை நினைக்கிறாயே. நீங்கள் யாரு? நானா? நான் தான் பத்மாசூரன். பத்மாசூரனா? பத்மாசூரன். ஓ, பத்மாசூரனா? எனக்கு ஏற்றவன் நீதான். அவன்தான் பத்து போடுறவன். கண்ணே, என்னங்க? அடி கண்ணே, அடி கண்ணே, கண்ணே. கட்டு இணைவாய். ஒரு முத்து இந்த வாயில் ஒரு முத்து ஒண்ணு கூட முத்து கொடுத்தா நான் என்ன நிலைமையில ஆவறது? கட்டி இணைவாய். காமசுகனை தீர்ப்பாய். எதுக்கு கவலைப்படாத, தனியா இருக்கிறேன்னு. நான் கிடக்கிறேன் அஞ்சூருக்கு உண்ணாசாம் கல்வி ஏசு குதிரையாட்டம். இவன் கிடக்கிறான் காண்டாம மாட்டோம். நான் என்ன ஏன் பண்ணிட்டோம்? ஏனடி காண்டாமிருகம் குதிரைகள் ஏறினா ஆகாதா? காண்டாமிருகம் இருந்தா ஆகும். அடியே, ஆயிரம் சொன்னாலும் சரி பண்றே. இவங்கிட்ட காமத்துக்கு எழுதுன்னு சொன்னா இவங்கிட்ட தந்திரமான வேலை பார்க்கணும். ஏங்க என்ன உதவி கொடுத்துட்டு கிடக்குறேன். 1.5 லட்சம் வச்சவள நானே கொடுக்கல. 5 ரூபாய் பஞ்சு வச்சுட்டு என்னால அப்படி பேசி பிளீஸ் கட்டி இதெல்லாம் எடுத்து மண்டையில் எடுத்துட்டு கலக்கிறேன். கண்ணே, உன்னை சேர்ந்தாக வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? உங்க மேல வெறும் துருநாத்தம் அடிக்குது. அப்படின்னா மத்தாலக்கார மேல தெரியாம இருக்கிறான். அதனால குளித்து நீராடி வந்தீங்களா? நான் எப்படி அழகா தக 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 தகன்னு வல்ல பப்பாளி பழமா அதான் வாழை குறுத்தாட்டம் அப்படியே சேத்துல மலர்ந்த செந்தாமரை கூட அப்படி தக 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 தகன்னு இருக்கிறேன். அது போல நீங்க குளிச்சுட்டு வந்தீங்களா நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரலாம். குளிக்கிறதுனா என் வாழ்நாள் அப்படி நடந்ததே இல்லையே. இவனை எப்படியாவது பக்கத்துல போட்டு இருக்கட்டும் கொள்ளு பாக்கலாம். இங்க பாருங்க, குளிக்கணும். அப்புறமா ஆத்தங்கரையில ஜலமாகப்பட்டது ஓடிக்கொண்டது, அருவி ஓடுது. சரி, குளித்து வாருங்கள், பிறகு ஒன்று சேரலாம். அப்படியா? ஆமா, போயிட்டு வாங்க.
இதோ பாவி சண்டாளனாகப்பட்டவன் இப்பொழுது ஆத்தங்கரையிலே ஓடுகிற அருவியில குளிக்கலாம் என்று போயிருக்கிறான். என் நேரத்தால அந்த கொட்டு அருவியாகப்பட்டது அந்த ஜலமே இல்லாத போல இந்த மாயக்கண்ணனோட இந்த மாய மோகினியோட சக்தியால் அந்த ஜலம் இல்லாத செய்கிறேன். ஓம் நாராயணாய நமः. நான்காபுரமும் சுற்றிலும் தண்ணீராக நிறைந்தது. ஏன்டா இப்ப ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே? தண்ணி கேட்கடா போவேன். தண்ணி கேட்கடா போவேன். வந்து ஓபரா காணப்பட்டா. எங்கடா இருட்டூட்ல இருந்து எந்திரிச்சு அந்த மாதிரி இருக்கு. நான்காபுரம் தேடிய தண்ணி இல்ல. அந்த பெண்ணுகிட்டே ஒரு வழி கேட்கணும். கண்ணே ஐயோ நான்காபுரம் 4 திசையில் சென்றேன். 4 திசையும் பார்த்தாய். 4 திசையில ஒரு சொட்டு ஜலம் கூட இல்ல. ஒரு சொட்டு கூட இல்லையா? ஆறு குளம் கிணறு குட்டை இப்படி எதுவுமே ஜலம் இல்லையா? எதுலயுமே இல்ல. ஐயோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? தண்ணி மயிலா போச்சு. பரவாயில்ல இங்க பாருங்க, யார தொட்ட பாவம் நேர தொட்டா போகுமாமா. எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட எவன கிட்ட எந்தெந்த சந்தில் கறந்தீங்களோ பொந்துல கறந்தீங்களோ எவத்து கறந்தீங்களோ எனக்கு தெரியாது. அதனால இந்த தலைமல்லி இப்படி தலைமையில வச்சா யார தொட்ட பாவமா நேர தொட்டா போகுமா. யாரையுமே என்ன தொட்டதே இல்ல தெரியுமா? என்கிட்ட சொல்றேன். அதனால இங்க பாருங்க, அதோ தூரத்துல இந்த பசுமாடாகப்பட்டது நடந்து போன கால் தடம், அந்த குழாம்பு கால் தடத்துல ஜலமாகப்பட்டது நிறைஞ்சிருக்குது. சரி, அந்த ஜலத்தை அள்ளி இப்படி தலைமையில மட்டும் தொட்டு விட்டுவாங்க. யார தொட்ட பாவமா நேர தொட்டா போகுங்கிற மாதிரி ஒரு சொட்டு தொட்டு வச்சா கூட போதும். 3 தடவை இப்படி அள்ளி இப்படி மேல வைங்க. என் மேல அப்படியே உங்க மேல இருக்க அசிஸ்தோ நாத்தமெல்லாம் அந்த துருவதர்ஷன நாரதமெல்லாம் போயிடும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துலாம். நான் போய் வச்சுட்டா எனக்கு, நான் தான் உனக்கு. 2 பேரும் அப்படியே மல்லாக்க கட்டில் மேல போட்டு படுத்துமோ கட்டில் உடஞ்சு போயிடும். அதனால கீழே உருட்டு கிடக்கலாம். அப்படியா? நான் போயிட்டு வருவேன். இந்த தடவை விட்டு கூட போயிட்டு வா. தூரத்தில் ஒரே ஒரு ஆட்டுக்கு இந்த மாடு மிதித்த தடத்துல ஒரு சொட்டு ஜலம் இருக்குது. அதை தொட்டு தலையில வச்சா என்னை சேர்றா. இதுக்கு மேல எனக்கு என்ன கவலை? பாவி சண்டாளனாகப்பட்டவன் அந்த மாட்டு குழாம்பில இருக்கக்கூடிய ஜலத்தை அள்ளி தலை சிரசு மேல வைத்ததுமே அவன் சிரமாகப்பட்டது பத்தி எரிந்து விட்டது. தான் வாங்கிய வரமை தனிக்க அழிவு என்று சண்டாளனுக்கு எடுத்துக்காட்டாக நான் நிறைவேற்றினேன். அதனால மைத்துனாகப்பட்டவர் அப்பையும் தஞ்சம் என்று இருக்கிறார். மைத்துனோட சத்தம் குரலோசையாகப்பட்டது கேட்கிறது. என்னவென்று பார்ப்போம். என்னடா ஆச்சரியமா இருக்கிறது. இதோ கீழே அமர்ந்திருந்தானே அந்த பத்மாசுரன் காணவில்லை. அங்கே அதாவது ஒரு அழகான ஒரு மங்கை கண்ணுக்கு தோணுகிறது. நாளைக்கு பேசிக்கலாம். வாடகை பக்கத்துல விட பார்த்தாயா? இப்பொழுது இதோ மேல இருந்து கீழே இறங்குறேன். ஆமா, ஏன்னா இறங்கிதான் அவனுக்கு வழி கிடையாது. சப்போர்ட் பண்றேன். இதுக்குதான் கூப்பிட்டியா? ஆஹா,
தேவையில்லை. பார்ப்பதற்கு இவ்வளவு ஒரு அழகா குதிக்கிறான். அந்த ஈஸ்வரி ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கங்கா தேவி தூக்கி அக்கறை போட்டு பாரு. இவ்வளவு அழகா இருக்கிறாளே, மரகதமே, குயிலே, முத்து, மணியே, உன் பெயர் என்ன? நான் தான் மும்மூர்த்தி கடவுளிலே முதல் கடவுள் சிவபெருமான். ஆமா, படைக்கப்பட்ட சிவனாகப்பட்டவர் பாருலையிலே படியளக்க செல்லக்கூடிய பகவான் அல்லவா, கருத்தர் அல்லவா நீங்கள். நீங்க பார்த்து இந்த கன்னி மேல ஆசை வைக்கலாமா? வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க, பயமா இருக்குதுங்க. எனக்கு முன்ன பழக்கம் இல்லைங்க. ஒரு ஆசை வைத்துக் கொண்டு ஏண்டி தள்ளி போன? என்னை பார்த்த உடனே உனக்கு பிடிச்சிருக்குமே. அப்படியா? என்னடி உன் பேச்சு ஒரு விசித்திரமா இருக்கிறது. நன்றி கட்ட நாயே, நாதேரி பயில குறுக்கு வந்த ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியாத வந்து முடிச்சுக்கிட்டா நான் பையா பண்றேன். ஏற்றி விட்டு இடத்துல அக்கிய விட்டு முடியாது. புத்தி புள்ளியை காட்டிட்டேன். ஒரு பெண்ணாகப்பட்டவன் இங்கே என் எதிரியே முத்தே மணியே ரஞ்சிதமே கண்மணியே அதான் வருது. மானே குயிலே தேனே ரஞ்சிதமே என்னை பார்க்காம போகிறாயே. எப்படி பார்க்காம போற? பெண்ணே, என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. இவன் எங்கேயும் மேல மோகம் கொள்கிறேனே, என்னால பிடிக்காம
அதாவது என் மீது ஆசை கொண்டாயே, என் ஆசை நான் தீர்க்க வேண்டும். என்னை ஐயோ எனக்கு முன்ன பிள்ளை பழக்கம் இல்லைங்க. பேசுகிறேன். அப்படிதான் இருக்கு. என்னடா நடக்குது இங்க? அடே பத்மாதுரா, உண்மை பத்தி எனக்கு தெரியாதா? நான் மீண்டும் ஏறிக்கொண்டு என்ன பார்த்தா யாரும் தெரியல. டேய், நீதான் பத்மாசுரன். மச்சான் இறங்கிவா மச்சான். நான் தான் மச்சான் மாயவரே. மாயவரா? என் மைத்துனா? மைத்துனா மச்சான். இறங்க ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த சிவபெருமான் எப்பொழுது இறங்குவா அவனை கொல்வேன் என்று நீ உருவத்தை மாற்றி வந்திருக்கின்றாய் மச்சான். சத்தியமா சொல்றேன், நான் தான் மாயவர் எம்பெருமான். மைத்துனா நான் தான். அப்படி இருந்தா ஒரு அழகான ஒரு மங்கை, ஆமா, அவள் வந்தாலே அவள் எங்கே? ஏன் என்னை விட்டு ஓடிச்சிட்டாய்? அங்கேயே விட்டுருக்கலையா? தப்பா போச்சு. அப்பொழுது இந்த அழகான மோகினியை சொல்கிறாயே, மீண்டும் வராது உன்னுடைய கண்ணன் அவதாரத்தை காட்டு. மீண்டும் உன்னுடைய கண்ணனுடைய அவதாரத்தை, மீண்டும் உன் திருமுகத்தை காட்டு. இதோ எம்பெருமான் சிவனாகப்பட்ட அந்த வீரிய விந்தாகப்பட்டது இந்த மாய மோகினியும் சிவனும் ஒன்று செல்லும் பொழுது அந்த வீரிய விந்தாகப்பட்டது வெளியே போகிறது. ஆனா அப்படி வெளியே போகக்கூடிய விந்தாக நாம என்ன செய்ய வேண்டும்? கையால பிடிச்சு இந்த சிவனும் இந்த மாய மோகினி மாய கண்ணனாகப்பட்டவர் கையால பிடித்து இது என்ன செய்யணும் தெரியுமா? பட்டது இதோ குழந்தைகள் உண்டாக்க செய்ய வேண்டும். இது உண்டாக்க செய்யக்கூடிய குழந்தையாகப்பட்டது. இதுல குழந்தை பிறந்த குழந்தை யார் தெரியுமா? முன்ன பிறந்தவன் முனி ஈஸ்வரனாகப்பட்டவன்.
எங்க போயிட்டா மண்ணை ஐயா மாத்துறது என் பாரு அதாவது நீங்க தெய்வத்தை ஆளக்கூடிய தேவர்களா இருந்தாலும் சரி, என்னை பெற்றது இந்த பிரபஞ்சம் என்கின்ற பூலகத்தில் தான். இந்த பூலகத்தில் என்னை சுத்திலும் நந்தவனம் எண்ணற்ற நறு மனம் வீசக்கூடிய விதவிதமான மலர்கள் தோன்றுகிறது. இந்த சிங்கார வனத்தில் சிறந்த நான் இங்கேயே தான் இருக்க போகின்றேன். இருக்கக்கூடிய எனக்கு தங்களுடைய ஆசையும் அந்த ஆதரவும் எனக்கு எப்பொழுதும் கிடைத்தே இருக்கு. எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். அதாவது உன்னை நாங்கள் பிறக்க செய்து இந்த நாட்டு மக்களை காப்பதற்காக நீ வாழக்கூடிய இந்த நன்னகரத்தின் பெயரோ சாலையோர் கிராமம். வாழக்கூடிய இந்த நாட்டினுடைய பெயரோ சாலையோர் கிராமம். எந்த ஒரு இடத்திலெல்லாம் சாலையோரத்திலிருந்து வரக்கூடிய போகக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நீ வழித்துணையாக இருந்து போகும் வழி வரும் வழியில் எந்த ஒரு கஷ்டமும் ஏறாமல் நீ அவங்களை குலதெய்வமாக காக்க வேண்டும். திக்கு திசை தெரியாமல் வரக்கூடியவர்கள் உண்டு. திசை தெரிந்து வந்தாலும் பீடையால் சிக்கி தத்தளிப்பவர்கள் உண்டு. காத்து கருப்பு கண்டிச்சு வாம்பல் இவையெல்லாம் சொல்லிய மேனியிலே நோய்வாயாகப்பட்டு அதிலே தீய சக்திகளோடு வாழ்பவர்களும் உண்டு. உண்மையாக அத்தனை பேர்களும் என்னை பார்த்ததும் கையெழுத்து கும்பிட்டு என்னை வணங்கி நின்றார். என்னால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும். நன்மையே உண்டாகும். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் தேவர்களே, அப்படியே ஆகட்டும். ஆனா ஒண்ணு, நான் பூலோகத்திலேயே நான் இருக்கணும்னு இருந்தான். வேண்டியதை தாங்கள் கொடுத்தே ஆகணும். கொடுக்கிறோம். நான் எதை கேட்கணும், நான் கேட்டதை இல்லை என்று சொல்லாம கொடுத்தா தான் நீ இருப்பேன். அப்படி என்ன வேண்டும்? உன்னுடைய விருப்பம் தான் என்ன? எங்க வசல் தவறு முடியா போடு ஒரு பாட்டு.
வேஸ்ட் எடுத்து வா. வேஸ்ட் கொண்டு வா. உனக்கு கோழி சாவல் பொங்கல் வைத்து எருமக்கடாயோடு ஆட்டுக்கடாயோடு உனக்கு மக்கள் எல்லாம் நாளை பூலோகத்தில் உன்னை வழிபடுவார்கள். உனக்கு காவு பூஜை மட்டும்தான் தருவார்கள். அப்படி காவு பூஜை கொடுத்தால் சகல பேருக்கும் சலிக்காமல் நான் வரவழைப்பேன். யாருக்கும் குறைவாமல் காத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் எனக்கு யாருக்கும் கிடைக்காத இச்சாசக்தியை தாங்கள் கொடுத்து விட்டீர். நாங்கள் தெய்வலோகம் போய் அடையுங்கள். நான் பூலோக மக்களை நான் இங்கேயே இருந்து அவருடைய குறை குற்றங்களை காத்து வருகின்றேன். அனைவற்ற பேரையும் காத்தருவாயாக. அப்படியே எங்களது நாடகம் இனிதே நிறைவேறியது. இந்த நாடகத்தை காண வந்த அனைத்து ரசிக பொதுமக்கள் முன்பாக ஒரு சிறிய ஒரு வார்த்தை. அதாவது நன்றி மறப்பது நன்றல்லது, அன்றே மறப்பது நன்றாம். அதனால நாடகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு மனதில் விருப்பப்பட்டீங்க ஒரே ஒரு முறை ஜோரா கைத்தட்டு. முடியாது, எல்லாம் ஒரு நன்றி விசுவாசம் தான். காரணம் என்னன்னா கோட்டைக்காட்டுல இருக்கக்கூடிய ரங்கன் அப்படிங்கிறவர் வந்து வேற சொல்ல எனக்கு தகுதி இல்ல. ஒரு என் வயசுக்கும் அவர் வயசுக்கும் வேற சொல்ல தகுதி இல்லை. அதாவது தொழில் பண்ணப்பட இருக்கலாம், வயசு ஒரு அனுபவம் பண்ண தேவை. அப்பேற்பட்டவர் யாரு? இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா. கோயில தர்மகர்த்தாவா இருந்து நான் குடும்பத்தையும் பாதுகாத்து அவர் கூத்து நம்மளை போல. ஆமா, கூத்தில நல்ல ஒரு சிறந்த ஒரு தொழிலாளி. அவரோட இருந்து நம்ம ஜமாவுல எந்த தகப்பனுக்கு நிகரா இருந்தாரு. அப்பேற்பட்ட ஆசாமி நமக்கு இங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. யாருடைய ஒத்துழைப்பால? கோயிலுக்கு சேர்ந்த அங்கு பங்காளிகளுடைய ஒத்துழைப்பால. ஒரு கை தட்டினா அவர் வார்த்தை ஒரு சொல்லிட்டா அந்த வார்த்தைக்கு சரி அப்படிதான் பண்ணுன்னு சொல்றாங்க பாத்தியா யார்? பங்காளிங்க. அதுதான் பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மையோடு எங்க சபாவின் சார்பா கலையரசி நாடக சபா மாரியப்பன் பூபதி அனைத்து கலைஞர்களுடைய சார்பாக எங்களது மனமார்ந்த நெஞ்சான வணக்கத்தை முதலிலே சமர்ப்பணம். அதாவது நம்ம வீரனூர் தோட்டக்காட்டுல விடியப்பன் பிறப்பு ஒரு நாடகம் அப்படின்னு சொன்னதும் நம்ம அக்கிலை புயல் இந்த அகிலம் முழுவதும் இப்ப அதிக வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. அதிக வைரல் ஆகக்கூடிய அக்கிலை புயல் யூடியூப் சேனல். இந்த நாடகத்தை இந்த சேனல் மொழியாக பார்த்த ரசிக பொதுமக்களும் சரி, இன்னும் பார்க்கக்கூடிய ரசிக பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கும் எங்க கலையரசி நாடக சபா மாரியப்பன் பூபதி எங்கள் ஜமாவுக்கும் இன்னும் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அண்ணன் சேகரன். யாரு? சேகரன் அக்கினி புயல் சேகரன் அவருடைய யூடியூப் சேனலுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அதை மறந்துடாதீங்க. எங்க யூடியூப் சேனலுக்கும் எங்க கலையரசி நாடக சபாவுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பணி வந்தோடு வேண்டி